மனிதன் இனிமேல் தானே பறக்க ஆரம்பிச்சிருவான்னாரு. இதை விட தாண்டி இனிவர உலகத்தை பத்தி பேசிட்டு இருந்தான். அப்ப சொல்றாரு, தானே பறக்க ஆரம்பிச்சிருவான்னு எல்லாரும் அதிசயமா பாக்குறாங்க. இதனையே அவர் திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்னு. ஆமா, சொல்லிட்டு நிறுத்தினார் ஐயா. பறக்க ஆரம்பிச்சிடணும்னு நீங்கெல்லாம் யோசிக்கிறீங்க. அவன என்ன கஷ்டம், மிருகத்தை பார்த்தா பறவையை பார்த்தா உடனே இதெல்லாம் பண்ணா, இப்போ ஒண்ணுமே இல்லையே, மனிதன் ஏன் பறக்க கூடாது? பெரிய எந்திரத்தை ஐயா சொல்றாரு, அப்படியே அவர் கருத்தை, பெரிய எந்திரத்தை விமானமாக்கியிருக்கான், எந்திரத்தை உள்ள வச்சிருக்கான், அதனால விமானம் வருதா, அதுதான் நம்ம ஏறி உட்கார்ந்து போறோம். இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம பார்த்ததில்லை. எளிய மக்களுக்கு சொல்றாரு. மிக முக்கியமா மனிதனுக்கு ரெண்டு பக்கத்துலயும் ரெக்க மாதிரி ஒரு எந்திரத்தை வச்சுட்டா தானே சாவி கொடுத்தா புர்ன்னு கிளம்புவார். அவர் சொல்ற வார்த்தை, பெரியாருடைய வார்த்தை. மிக முக்கியமா அதெல்லாம் புர்ன்னு கிளம்புவான சாவிய கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் சாவியை வச்சுட்டு பொறுத்துட்டா. அதுதான் அது மாதிரி அவருடைய ஒரு படத்தினுடைய அனுபவத்தை சொல்றார். பின்னால ஒரு நடிகர் நடித்ததுல பின்னால அது மோட்டரை மாத்திட்டா உடனே சாவியை கொடுத்த உடனே மேல கிளம்புது, அவ்வளவுதானே தவிர இந்த சிந்தனை அவருக்கு காரணம் என்னன்னா, இந்த வழக்கமான படிப்பு என்று சொன்னா ஒரு வட்டம், அதுதான் அந்த வட்டத்தை தாண்டி நம்மால சிந்திக்க முடியாது. ஆனா அவர் தன்னுடைய அறிவுக்கு வட்டம் போட்டுக் கொண்டதே கிடையாது. அதுதான் ஒப்பற்ற சுய சிந்தனை ஆகும். அதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படை, இன்றைக்கு மிக முக்கியமா. அது மட்டும் அல்ல, இவ்வளவு சொன்னவரே ஒரு அனுபவம் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அனுபவம் இருக்கு. ஈரோட்டில் இருந்தவரே அவருடைய சின்ன சின்ன புத்தகங்கள் 10 புத்தகத்தை சேர்த்து ஒரு பைண்ட் பண்ணி ₹1 போட்டாங்க. அப்போ 10 காசு ஒரு புத்தகம். அது 10 புத்தகத்தை சேர்த்து 20 காசு 30 காசு இருக்கிற புத்தகத்துல இருந்து ₹1 போட்டு பைண்ட் பண்ணி ஐயா கையில கொடுத்தாங்க. மக்கள் மத்தியில எளிமையா போய் சேரணும் இந்த கருத்துக்கள் அப்படின்னா அதுல இனி ஒரு உலகெல்லாம் ஒரு புத்தகம் போறாமே. ஐயா வாங்கினார். வாங்கி பார்த்தோம்னா ஐயா இந்த மாதிரி போட்டிருக்கணும் அப்படின்னு புலவர் மாணிக்கம்னு பெரிய அளவுக்கு இருந்து ஐயா அவர் தான் அதுக்கு பொறுப்பு. குடியரசு அலுவலகத்தில் இருந்தார். பிறகு புத்தக வெளியீட்டு விழாவில், ஆமா படிப்பு துறையில. உடனே அதுக்கு தலைப்பு அவர் புது தலைப்பு, ஏன்னா அவர் தமிழாசிரியர் நல்ல ஆய்வாளர். உடனே அவர் என்ன தலைப்பு போட்டாருன்னா, அந்த புத்தகங்கள் 10 புத்தகத்துக்கும் அறிவின் எல்லைன்னு ஒரு தலைப்பு போட்டு ஐயாட்ட கொடுத்தார். நாங்கெல்லாம் பார்த்தோம்னா அறிவியல் எல்லையில் ரொம்ப அற்புதமா தலைப்பு கொடுத்துருக்காருன்னு நாங்கள் நினைச்சோம். ஐயாட்ட கொடுத்த உடனே ஐயா என்ன கேட்டார், இந்த பார்த்த உடனே அதுதான் தந்தை பெரியார். உடனே என்ன சொன்னார், என்னப்பா யார் இந்த தலைப்பு போட்டதுன்னு கேட்டார். யார் இந்த தலைப்பு போட்டது? நான் இந்த தலைப்பில் பேசலையே, நான் யார் இந்த தலைப்பு போட்டது அப்படின்னாரு. போறாம இல்ல இந்த புத்தகத்துக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இன்னொரு உலகம்லாம் இருக்கியா, அதுதான். ஏன் அறிவுக்கு எல்லை கட்ட முடியுமான்னு கேட்டார். முதல் கேள்வி, அறிவுக்கு எங்கேயாவது எல்லை கட்ட முடியுமாயா அப்படின்னு கேட்டுட்டு, அதனாலதான் நான் பொதுக்கூட்டத்திலேயே நானே சொல்றேன், கவனிச்சது இல்லையா நீங்கெல்லாம்? இன்றைக்கு நீங்க பாராட்டுறீங்க, நான் ரொம்ப ரொம்ப தீவிரமான கருத்தை சொல்லி இதே மேடையை சொன்னார். கடைசி கூட்டத்தில் கூட சொன்னார், நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய அளவுக்கு இதை சொல்லிட்டேன், அந்த காலத்திலேயே அதை யோசனை பண்ணேன்னு என்ன பாராட்டு சொல்றீங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க, குறிச்சு வச்சுங்க. இன்னும் 100 வருஷம் கழிச்சு 500 வருஷம் கழிச்சு வரக்கூடிய தலைமுறை சொல்லும், ராமசாமின்னு ஒரு பிற்போக்குவாதி இருந்தாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வரும். காரணம் அன்னைக்கு அறிவு அவ்வளவு வளர்ந்துடும் என்று தன்னைத்தானே சொல்லக்கூடிய துணிச்சல் தந்தை பெரியாருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையில உருவான போது அவருக்கு இந்த விஞ்ஞானத்தை பார்த்த உடனே ரொம்ப அதிசயம். இல்லை, நான் நிறைய நேரம் சொல்லக்கூடாது. இங்க இந்த மாநாடு, இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த உருவத்துக்கு முன்னால இது ஓல்டு டிரான்ஷன். இங்க நிறைய மரங்கள் இருந்தது. 67 மாநாடு போட்டோம், சோசியலிச மாநாடு. அது ஐயாவே உட்கார்ந்துக்குவாரு. உட்கார்ந்து இது எல்லாத்தையும் வெட்டணும்னு சொல்லி ஆட்களை எடுத்து இந்த மரமெல்லாம் இந்த பகுதி உள்பகுதி இப்போ இருக்கிற பகுதிகளெல்லாம் நிறைய மரம் இருந்தது. அங்க அந்த மரத்தை எல்லாம் வெட்டி அந்த பந்தல் போடணும் மற்றும் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்பகுதியில 2-3 பெரிய மரங்கள் இருந்தது. வெட்ட முடியல ஆட்கள் நிறைய அளவுக்கு. ஐயாவே காலையில அங்கே அம்மா அவர்கள் சமைச்சு கொண்டு வருவாங்க, இங்கேயே சாப்பிடுவார் உட்கார்ந்துட்டு. ஒரு சின்ன விடுதலை அலுவலகம் அப்போ கட்டி முடிக்கப்படலை. அது ஆகவே அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் இந்த ஆட்கள்லாம் வச்சு மண் எடுக்க சொன்னாங்க. ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கணக்கு எழுதி ஐயாட்ட காட்டணும். ஐயா என்னப்பா இவ்வளோ பேர் வச்சாங்க, இவ்வளோ ரூபா இருக்கு, ஒரு வேலையும் நடக்கலையே அப்படின்னு இருந்தார். திடீர்னு நம்முடைய பொறியாளர்கள் வந்து உடனே என்ன சொன்னாங்க, ஐயா புல்டோசர்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஐஏஎஸ்ல இருக்கு, அதை தொடங்குறதுன்னா அவங்க வந்து 500 ரூபா கட்டினா 500 ரூபாயான்னாரு. இல்லை இல்லை கட்டினா 2 நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஒரு நாள்லயே முடிச்சுடுவாங்க அநேகமான. அப்படியா, எனக்கு விளங்கலையே, சரி செய்யுங்கன்னு சொன்னார். உடனே அந்த புல்டோசரை அப்பதான் ஐயா பார்க்கிறார். முழுக்க முழுக்க வந்த உடனே வந்தது நேராக கொண்டு வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஒரு இடி இடிச்சு அந்த வேரோட மரத்தை வந்து அப்படியே சாய்க்கிறத பார்த்துட்டு உடனே எவ்வளவு பெரிய வேலைகள் அதை குறிச்சு வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அறிக்கை எழுதினார். 500-600 பேர் வேலை செய்ய வேண்டிய நேரத்தை மிச்சப்படுத்தி ஒரே நேரத்தில் இவ்வளவு சீக்கிரம் செய்கிறார்களே, அறிவினுடைய எல்லை எவ்வளவு வாய்ப்பு இருக்கு என்று சொன்னார்கள். அதே மாதிரி மேட்டூர்ல அலுமினியம் ஃபேக்டரியை கொண்டு வந்து காட்டினாங்க. தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தார். அதுல ஒரு அலுமினிய கட்டிய லேசா கொஞ்சம் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும்போது பாருங்க, வெளியில சாதாரண மண்ணா கொட்டுறாங்க, அது பின்னால அலுமினியமா ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி கீழே வந்து விடுது. மண்ணினுடைய 6வது அறிவு இருக்கு. இவன் ஒரு முறை கல்லை வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இன்னும் தேவை இருக்கிறேன்னு அதாவது எந்த காலத்துல உருப்படுறது, இதுதானே எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில எந்த சாமி மேல கோவம், எந்த கடவுள் மேல கோவம், இவன் அறிவை நாசப்படுத்திக்கிட்டானே, அறிவை வளர்ச்சி அடைய செய்யலையே அப்படின்னு சொன்னாரு. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா, அவன் கண்டுபிடிச்சா, இவன் கண்டுபிடிச்சாங்கிறிய, அவனுக்கும் 6 அறிவு நமக்கும் 6 அறிவு தானே, ஏன் அந்த 6வது அறிவை பயன்படுத்திட்டானே. இப்ப நமக்கு எல்லா துறையிலும் வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய ஓடிடிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் நண்பர்கள், இந்த முயற்சிக்கு டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் இன்றைக்கு உயர்ந்த அளவுக்கு வளர்ந்தது. இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொள்ளாதவர்களே கிடையாது. கையில செல்போன் இல்லாதவர்கள்லாம் யாராவது உண்டா? செல்போன் அந்த 33 கோடி தேவர்கள்ல யாருக்காவது ஒரு பயனுக்காவது செல்போன் என்னன்னு தெரியுமா? அன்னைக்கு 47,000 விஷயங்களை யாராவது கண்டுபிடிச்சதா? அது போறாம அவன் கண்டுபிடிச்சு கொடுத்தோன்னு அதுல நம்மால் என்ன பண்றான், கருங்காலி மரம் ஊடகத்துல விளம்பரம் பார்க்கிறான். மிகவும் கருங்காலியில ருத்ராட்ச கோட்டை, கருங்காலி ஏற்கனவே கருங்காலிகளா கடைபிடிக்கல, உங்களுக்கு கருங்காலி மரத்துல ருத்ராட்ச கோட்டை, இதுக்கு விளம்பரம். இதுக்கு பாத்தீங்கன்னா விடாம அதுக்கு ரொம்ப சாமர்த்தியமா 2 பாட்டு பாடி எம்ஜிஆர் பாட்டு அதை சேர்த்து போட்டு அது வந்துன்னா அது டெக்னாலஜி. இப்ப என்ன பெரிய ஆபத்துன்னு சொன்னா நண்பர்களே, டெக்னாலஜியுடைய சிறப்பை எல்லாரும் ஒத்துக்கிட்டான். ஆனா எல்லாம் முடிச்சு நம்ம இவ்வளவு தொலைக்காட்சி நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 பட்டை போட்டு என்னையா சரஸ்வதியா கண்டுபிடிச்சாங்க, இந்த அம்மா கண்டுபிடிச்சா நாங்களே பாராட்டுறதுக்கு தயாரா இருக்கோம். போறாம மிக முக்கியமா நம்மளால போட்டா நல்ல வாய்ப்பா இப்ப கம்ப்யூட்டர் மட்டும் விபூதி பூசறது இல்லை, போட்டா வேலை செய்யறது இல்லைன்ற அளவுக்கு. அதுக்கு மேல குங்குமம் வைக்கிறான். குங்குமம் பாருங்க, அவன் புரட்சி பண்ணா இவனுக்கு குறைஞ்சபட்சம் அறிவு எவ்வளவு வறட்சியா இருக்கு பாருங்க, மிக முக்கியமா. எனவே இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.